நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த ஜாசுவா டிவி மூலமாக ஆண்டோட நாமத்தை மையப்படுத்த கொடுத்த கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அடிமை மரத்து பேசுங்க. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நமக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்கிற தேவன். இப்பொழுது நாம் வேதத்திலே வாசிக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 30 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று சொல்லும். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக விட்டு போனார்கள். வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரியோவுக்கு போகிறான். அன்பு பிள்ளைகளை, எருசலேம் அப்படின்னா கர்த்தருடைய வீடு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், நீதிமான்கள் இருக்கிற இடம்தான் எருசலேம். எருசலேம் அப்படின்னாலே நீதிமான்கள் தான் அர்த்தம். நீதிமான்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல இருந்து அவன் எரியோவுக்கு போகிறான். எரியோனாலே பிரச்சனை உள்ள இடம் பாருங்கள், பாவங்கள் நிறைந்தவர்கள் வாழ்கிற இடம் எரிகோ. அந்த எரியோவுக்கு போகும்போது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். கள்ளர் அவனை சும்மா விடலை. அவங்க நல்லா அடித்து ரத்தம் வர அடிச்சுட்டாங்க. அடித்து ட்ரெஸ்ஸெல்லாம் கலத்திட்டு அவனை நல்லா காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. குற்றுயிர் அப்படின்னா இப்போ உயிர் போயிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும், அப்படி குற்றுயிராக போட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கள். அப்போ நான் அந்த வழியாக நடுவில் வழியில் இந்த மனுஷன் படுத்திருக்கான், குற்றுயிராக படுத்திருக்கான். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும் அப்படி படுத்திருக்கான். அந்த நேரத்தில் தான் அந்த வழியாக தற்செயலாக ஒரு ஆசாரியன் வருகிறான். அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போயிட்டான். ஆசாரியன் அப்படின்னாலே ஆண்டோட பிள்ளைகள் தான். ஆனால் அவனை பார்த்து அப்படியே பக்கமாக விலகி போயிட்டான். பார்த்தும் பார்க்காமையும் போயிட்டான். அடுத்தவன் யார் வரான்னா லேவியன் ஒருத்தன் வரான். ஆசாரியர் போயிட்டான். லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போயிட்டான். லேவியனும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவனும் பார்த்து விலகி போயிட்டான். அடுத்தால பாருங்கள் யார் வரான்னு சொல்லி, ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், ஆசாரியன் விலகி போயிட்டான், லேவின்னு விலகி போயிட்டான் பார்த்துட்டு. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அதை விட்டு விலகி போனாலே மற்றவங்க நம்ம சொந்தக்காரங்களை யாராக இருந்தாலும் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. ஆனால் இந்த சமாரியன் ஒருவன் வந்து அவனை பார்த்து மனதுருக்கிட்டான். ஐயோ, எனக்கு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும் போல, எவ்வளோ காயம்பட்டிருக்கு, இவ்வளோ அடிபட்டிருக்க பாவம்னு சொல்லி அவர் கொண்டு அவர் காயங்களில் எண்ணெய் வார்க்கிறான். எண்ணெய் கொண்டு வார்க்கு எண்ணெய் கொடுத்து எண்ணெய் போட்டு காயத்தில் காயங்களை கட்டுறான். இந்த காயத்துலலாம் எண்ணெய் போட்டு கட்டுறான்.
கட்டி முடிச்சிட்டு அவனை தன் சுய வாகனத்தில், ஒரு வேளை சைக்கிளில் வந்தாரோ, அப்போ சைக்கிள், கார், பஸ் எதுவும் கிடையாது. அதனால் அந்த கழுதையில் வருவாங்க, குதிரையில் வருவாங்க, எந்த வாகனத்தில் வந்தாங்களோ, ஒட்டகம் அப்படி வாகனத்தில் வருவாங்க. அதில் வரும்போது கழுதையில் ஏற்றுனாங்களோ, குதிரையில் ஏற்றணும் சொந்த வாகனம், அந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சத்திரம் அப்படின்னாலே ஆஸ்பத்திரின்னு அர்த்தம். அந்த காலத்துலேயும் சத்திரத்தில் ஆஸ்பத்திரி, அதாவது சோகமில்லாதவங்களுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நர்ஸோ டாக்டரோ அங்கே இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அவனை கொண்டு அந்த சத்திரத்தில் கொண்டு கிடத்திருக்காங்க. பாருங்கள், அந்த சமாரியன் காயங்கட்டு மனதுருகனான். முதலாவது அவனை பார்த்து மனதுருகனான். ரெண்டாவது கிட்ட வந்தான். மூணாவது அவனுடைய காயங்களை எண்ணெயும் திராட்சரசையும் வார்க்கிறான். நாலாவது காயங்களை கட்டுகிறான். ஐந்தாவது அவனை சுகவாகத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய ஏசப்பாவும் நம்ம பராமரிக்கிற தேவன் தான். ஒரு வேளை மனுஷன்லாம் கைவிட்டுட்டு போயிடலாம். ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் தான் வந்து விழுந்து கிடக்குறீங்க, ஒரு பிரச்சனையில் யாரும் பார்க்கல, ஒரு நோயில் ஒரு வேளை வழியில் விழுந்துட்டீங்க, யாரும் பார்க்கலன்னா ஏசப்பா நம்ம கண்டு மனதுருகிற தெய்வம். எப்படி அந்த சமாரியன் மனதுருகினாரோ அப்படி மனதுருகிற தெய்வம். அது மட்டும் இல்லை, மனதுருகுவார். ரெண்டாவது கிட்ட வந்து அவங்கள என்ன செய்கிறாரு? காயங்கட்டுகிற தேவன். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுகிற அபிஷேகம். காயங்கட்டுகிறவ எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அந்த இடத்துல காயம் கட்டி எண்ணெய் பூசி காயங்கட்டினா. பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இப்படி நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்காங்க, வியாதியில் இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு வேளை இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்லாம் அகப்பட்டு காயங்கட்ட யாரும் இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு காயங்கட்டும்படியாக, வேதனையை மாற்றும்படியாக, கண்ணீரை துடைக்கும்படியாக, அவர்களை பராமரிக்கும்படியாக தான் ஆண்டவராய் தெய்வம் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவராய் தெய்வம் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், ரட்சித்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த லேவியனை போல் பக்கமாக விலகி போகக்கூடாது, அந்த ஆசாரியனை போல் பார்த்துட்டு விலகி போகக்கூடாது. காயம் கட்ட வேண்டும், மனதுருக வேண்டும். அவர்கள் கண்டு முதலாவது வேதனைப்படுகிற பிள்ளைகளை கண்டு நம் மனதுருக வேண்டும். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம், இரக்கம் உள்ள தெய்வம். இந்த ஏசப்பா நம்மகிட்ட இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு மனதுருக்கம் வரும், நமக்கு ஒரு இரக்கம் வரும். இரக்கம் வந்தால் தான் நம்ம அந்த ஆளை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். பாருங்கள், அப்படி உதவி செய்ய முடியாதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த பக்கமாக நம்ம விலகி போகாதபடி அந்த பிள்ளைகளுக்கு கிட்ட போய் மனதுரி அவர்கள் முடிந்த அளவு நம்ம ஜெபிக்க வேண்டும். பராமரித்த சத்திரத்துக்கு கொண்டு போய், சத்திரம் ஹாஸ்பிட்டல், அதாவது அவங்களை பராமரிக்கிற ஆள் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிற இடத்துல கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனது மட்டும் இல்லை, அங்கே இருந்தப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அவனை பராமரித்திருக்கிறார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து அந்த சத்திரத்து கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது செலவழித்தா, இவனுக்காக செலவழித்தா நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். எப்படி பாருங்கள், எப்படி அந்த சமாரியன், நல்ல சமாரியன் இயேசு நமக்கும் இப்படி அற்புதங்களை செய்வார், யாரை கொண்டாலும் செய்வார். அந்த நல்ல சமாரியன்
எப்படி பார்த்துருக்கான் பாருங்க. அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக தங்கியிருந்து பார்த்து பராமரித்துட்டு 2 பணத்தை கொடுக்குறான், காசு கொடுக்குறான். காசு கொடுத்துட்டு இன்னும் அதிகமாக செலவழிஞ்சா நான் இவனுக்கு என்ன செய்கிறேன், திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் சொல்லுகிறேன். அன்பு பிள்ளைகளே பாருங்கள், நம்ம எருசலேம் வந்து எரியுக்கு போகக்கூடாது. அநேக வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் ஏன் வருதுன்னா, எருசலேம் நல்லா ஜபிக்கிற இடம், வேத வாசிக்கிற இடம், அப்படி நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடுகிற இடத்த விட்டு திரும்பி என்ன செய்து எரியோக்கு போனாலே வழியில் கள்ளர் கையில் அகப்படும். கல்லினாலே கொள்ளாத பிசாசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் வேறு எதுக்கும் வரல. இன்றைக்கி பிசாசு வந்து நிறைய குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருது. அடி கால்கையில் அடிகள் படைச்சு வைக்குது, வியாதிகளை கொண்டு வருது, சண்டையை கொண்டு வருது. இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த பிசாசு மூலமாக வருகிறது. பாருங்க, இந்த மனுஷனுக்கு அப்படி வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிடலை. அவனை கண்டு மனதுருகிறார். மனதுருகும் தெய்வம், மனம் இருக்க உள்ள தெய்வம், உருக்க உள்ள தெய்வம், நம்மை விசாரிக்கிற தெய்வம், நமக்கு அன்பு செலுத்துகிற தெய்வம், நம்மை பாதுகாக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்காக கல்வாரி சிலுவை இரத்தத்தை சிந்து, இந்த இரத்தத்தின் மூலமாக தான் இன்றைக்கு வர நம்ம பிழைச்சிருக்கிறோம். நம்ம ரட்சித்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறா. எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், மரணக்கட்டுகள் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கிருபையாய் நடத்தி வருகிறார். அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றியை சொல்லி நாமும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவனுக்கு வியாதி வரும்போது உயிரோடு அவனை பாதுகாப்பார் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி சிறுமப்படுற பிள்ளைகளுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவர் அப்படி அதிசயங்களை செய்கிறவர். அந்த சத்துரத்துக்காரன்ட்ட சொல்லிவிட்டு, இவனுக்கு நிறைய பணம் செலவழிஞ்சா நான் திரும்பி வரும்போது இந்த பணத்தை உனக்கு தருகிறேன். எப்படி ஒரு நல்ல இருதயம் பாருங்கள். இப்படி நல்ல இருதயம் நமக்கு வேணும். பாருங்கள், இயேசு பிறக்கிற நாளில் சத்திரத்தில் போய் கேட்டிருக்காங்க. சத்திரத்தில் அவங்களுக்கு இடம் இல்லை. அதனால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்தினாள் அப்படின்னு நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். சத்திரம்னாலே ஆஸ்பத்திரின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த கையில் அகப்பட்ட மனுஷனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டிருக்காங்க. குற்ற உயிராக இருக்கவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு தான் பார்த்துருக்காங்க. டாக்டர் தான் பார்த்துருக்காரு. சத்திரம் பாருங்கள், என்ன காசு கொடுக்குறாரு, இன்னும் செலவழிஞ்சால் நான் காசு தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சத்திரத்தில் ஏசப்பாக்கு இடமே இல்லை. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, இந்த உலகத்தை உண்டாக்குன தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம். இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். பாருங்கள், சத்திரத்தில் இடம் இல்லை. சில பாடுகள் நமக்கு வரும், பிரச்சனையும் வரும். நம்ம நல்லா இருந்தால் கூட நமக்கு சில போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவராய் தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது அந்த போராட்டத்தில் தான் விடுதலை கொடுத்து பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் ஆஸ்பத்திரி போகணும், பைசா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என் பிள்ளைக்கு இப்படி அடிபட்டிருக்கு, ஆஸ்பத்திரி போகிறதுக்கு பைசா இல்லைன்னு நினைக்கிங்களா? நல்ல சமாரியன் இயேசு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டு தான் அன்பு பிள்ளைகளே, காசு இல்லை என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், வியாதி இருக்கா அப்படின்னு நினைக்கிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு காசு தர வல்லவராக இருக்கிறார். எப்படி ஒரு சமாரியானை அனுப்பி அந்த அடிப்பட்டவனை காயத்தை கட்டி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதுக்கு தேவையான காசு கொடுத்து திரும்பவும் செலவழிஞ்சால் காசு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் அப்படி அதிசயம் செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, காசு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அன்பு பிள்ளைய, உங்கள் பிள்ளைகளுக்கு சோமலன்னு நினைக்காதுங்க. ஏசப்பா சீக்கிரமாக காசு தந்து அந்த காரியத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதியிலே ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அந்த ஆஸ்பத்திரியில் எவ்வளோ பணம் செலவழிதோ அதை கூட ஆண்டவரால் தர முடியும். இப்படி ஒரு நல்ல சமாரியனை கொண்டு வந்து கர்த்தர் தருவார். அதனால் ஆண்டவர் விடவே கூடாது, ஜெபத்தையும் விடக்கூடாது. ஆண்டவர் உறுதியாகப்படுத்தி ஜெபிக்கும்போது
அப்படி அற்புதங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதிசயங்களை செய்கிற தேவன் என் தேவன் பெரியவர், சர்வ உள்ளவர். அதனால தான் ஒரு பக்தன், ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படி பாடினார், காசு பணம் இல்லாமல் முகவெறி இல்லாமல் தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலைய. காசு பணம் இல்லாமல் முகவெறி இல்லாமல் தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலைய. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்கள் வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்கள் தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அந்த காசு பணம் இல்லாமல், முகவரி இல்லாமல், இருதயத்தில் நொந்து நொறுங்கி வேதனைப்பட்டு ஒடுங்கி கிடக்கும்போது அந்த ஊழியக்காரர் ஏசப்பா தொட்டு அபிஷேகம் பண்ணி கிருபையாய் நரிப்பினிக்கு எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. காசு பணம் இல்லாமல் இருக்கீங்களா? கவலைப்படாதுங்க. ஆண்டவர் உங்களை அதிசயம் செய்வார். ஒரு காலத்தில் நானும் கூட காசு பணம் இல்லாமல் இருந்தேன். என் பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போக காசு பணம் இருக்காது. ஆனால் ஏசப்பா ஜெபித்து ஜெபித்து ஆண்டவர் அதிசயங்களை செய்து பிள்ளைகளுக்கு அற்புதத்தை நடத்தினார், சுகத்தை கொடுத்தார். காரியங்கள் எல்லாம் கைவிடி வர பண்ணி நடத்தின அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். ஏற்ற வேலையில் பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். கர்த்தர் ஊழியத்தை தந்து ஆசீர்வதித்து அந்த தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துகிற தெய்வம் பெரியவர். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஒரு நல்ல சமாரியான தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்க, இயேசு என்ன சொல்லுகிறார்? லூக்கா 10:36 இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றாரே. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று. அது மட்டும் இல்லை, என்ன சொன்ன? அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அன்பு பிள்ளைகளே, அவனுக்கு இரக்கம் செய்தவன் பிறன், சொந்தக்காரன் செய்ய மாட்டான். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கூட கைவிட்டுக்கலாம், கணவன் கைவிட்டுக்கலாம், மனைவி கூட பார்க்காம போட்டு போயிருக்கலாம், சொந்தக்காரங்க கூட பார்க்காம போட்டிருக்கலாம். ஆனால் பிறன் அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதே போல் நீங்களும் செய்யுங்கள். மற்றவங்களுக்கு இறக்க செய்யுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதுதான் இயேசு அப்படி சொன்னார். நம்ம மற்றவங்களுக்கு இறங்கி மனதுருகி அவருடைய பிரச்சனைகளை நம்ம கொண்டு உதவி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாய் நடத்தி தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி, கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களை சேருவது நன்றி இயேசப்பா. எப்படி இந்த கள்ளர் கைகள் அகப்பட்ட மனுஷனுக்கு மற்றவன் தான் உதவி செய்தான், அதே போல் நாங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. பரலோக தந்தையே நன்றி. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். தெரியாமல் ஒரு வேளை கள்ளர் கையில் அகப்பட்டு இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாங்கன்னா நாங்கள் உதவி செய்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத கிருபைகளை கொடுங்க இயேசப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளை அப்படி பலப்படுத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காசு பணம் இல்லைன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் காசு பணம் கொடுத்து ஆசீர்வைங்க. அந்த சமாரியன் காசு கொடுக்குறான் சத்திரக்காரனுக்கு, இன்னும் செலவழிஞ்சால் காசு தாரேன்னு சொல்கிறான். அப்படி சொல்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க இயேசப்பா. காசு பணம் இல்லை, என் பிள்ளைக்கு நோய் அடிபட்டிருக்கு, ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியல இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய முடியாது, ஜெபிக்கிறேன். யாரையோ கொண்டு அதிசயம் செய்யுங்க இயேசப்பா. அப்படி செய்கிறக்கா ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி. இரக்கமுள்ளவரே நன்றி இயேசப்பா. அற்புதங்களை சேருவரே நன்றி. எப்படி இந்த சமாரியன் மனதுருகி கிட்ட வந்து அவனை தொட்டு அவன் காய்களை கட்டி
அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்கேன். அப்படி கிருபையில் கொடுங்க ஏசப்பா. உம்முடைய கரங்களே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே, கேட்குற பிள்ளைகள் அத்தனையும் உங்களுடைய கரங்களை தாழ்த்துறேன். ஆண்டவர் அதிசயங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. இந்த ஜோசஃபா டிவி அனுப்புகிற ஒவ்வொரு அந்த ஐயாக்கா ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மருமக்கமாருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க தேவையெல்லாம் சந்தித்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொந்து கொள்ளிட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.